ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024ல ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸா வெளியாயிருக்க ஹரிகதா சம்பவாமி யுகே யுகே தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் மர்மமான முறையில தொடர்ச்சியா இறந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா, சாமி தான் நேரடியா வந்து தப்பு பண்ற எல்லாரையும் கொன்னுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கதாநாயகன் இந்த கொலைக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டை வச்சு இந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா அரக்குவாலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல 1982ல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. கோர்ட்ல ஒரு சின்ன பையனை நிப்பாட்டி நீ தான் அந்த கொலையை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இந்த பையனோட பேரு தாஸ். ஜட்ஜே அவனை கூப்பிட்டு இங்க பார்ப்பா, நீ இதே மாதிரி அமைதியாவே இருந்தீனா நீ தான் அந்த கொலையை பண்ணிருப்பேன்னு நான் தீர்ப்பு எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னா இவன் சம்பந்தமே இல்லாம மனுஷனுக்கும் ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரி, இவன்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்ப அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால 18 வயசு முடிகிற வரைக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இவனை வைங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிடுறாரு. அதனால இப்ப இவனை நேரா வேன்ல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. போற வழியிலேயே ஒரு போலீஸோட ஷூ இவன் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவன் அந்த போலீஸை முறைக்கிறான். என்னடா என்ன முறைக்கிற, கீழ் ஜாதி பையனி, நீ எல்லாம் என்ன முறைக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாரு. நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த, எங்கேயாவது போய் சாவு அப்படின்னு அவன் மேல கை பட்டுறது. அதனால இவனை தொட்டுட்டேன், வண்டி எங்கேயாவது ஓரமா நிப்பாட்டுங்க, கையை கழுவணும் அப்படின்னு இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அந்த கண்ணுக்கு மேலெல்லாம் ஒரு கத்தி மாதிரி இருக்கும்ல, அதால அந்த ஆளை அறுத்து கொன்னே போட்டுறான். கட் பண்ணா இப்ப விசாகப்பட்டினம் 1990க்கு கதை நகருது. இப்பதான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு விராட். இவரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவரோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஆனா அதை கூட அட்டன் பண்ணாம இங்கே வேலையா இருக்காரு. அதனால இவங்க ஒய்ஃபை கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவரோட ஃப்ரெண்டு பரத்தோட என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கும் இவரால போக முடியல. கரெக்டா இப்ப பரத்துக்கிட்ட இருந்து கால் வருது. டேய் ஏன்டா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு கேட்டா, டேய் ஒரு முக்கியமான ஆளை இன்னைக்கு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதனாலதான் வர முடியல, கவலைப்படாத, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு இவர் யார கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணுமோ அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக அவனோட ஆளுங்கெல்லாம் வெளியில கன்னோட வந்து நிக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட என்ன சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா, இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு வேணாலும் சுடலாம், ஆனா போலீஸ் மேல ஒரு குண்டு கூட பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அமைச்சிருக்காங்க. நம்ம பரத் இருக்காருல்ல, அவர் ஒரு கிராமத்துல எஸ்ஐயா வேலை பாக்குறாரு. அவர் வீட்டு வாசல்ல யாரோ வந்து நின்னு எஸ்ஐயா கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட போனை கொடுத்துட்டு இவரு வெளியில போயிடுறாரு. இவங்களோட பேரு சுவாதி. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்தவனுங்க சுட ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, தெரியாதனமா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் மேலேயே சுட்டுறானுங்க. அதனால அவனுங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவுமே அடிச்சு போட்டுட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் அரக்கு அப்படிங்கிற கிராமத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல தான் நம்ம எஸ்ஐ பரத் வேலை பாக்குறாரு. என்னன்னா வாட்டர் டேங்க்குள்ள ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு எடுத்து பார்த்தா ஒரு 2 பேரு தலையே இல்லாம அங்க செத்து போய் கிடக்குறானுங்க. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு கேமராவோட இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கு. ஆனா வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுன்னு நம்ம பரத் கண்டிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப 2 பேரையும் கீழே போட்டுறாங்க. இந்த ஊர்லயே ரவுடி பைய மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவனோட பேரு கேசவா. இங்க செத்து போய் கிடக்குறானுங்கல்ல 2 பேரு, இவனுங்க 2 பேருமே கேசவனோட ஆளுங்க தான். நம்ம பரத் அவங்க கிட்ட இதை யார் பண்ணிருப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச எதிரி யாராவது இருக்காங்களா, உனக்கு எப்படி வேணுமோ நீ கேச அப்படி எழுதிக்க, இதை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே இவங்களை கொலை பண்ண வெப்பனும் அந்த மரத்துல இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெரிய கோடாரி இருக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதனால உடனே ஊர் தலைவரை கூப்பிட்டு, ஐயா இங்க பாருங்க, இது மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்க, எதனால சாகுறாங்க எதுக்கு சாகுறாங்கன்னு எதுவுமே புரியல, ஒரு வாட்டி நம்ம ஊரே போய் தேவரம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமா, சரி காலையில போலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் இவங்க தேவரம்மாவை பார்க்க போறாங்க. இந்த தேவரம்மா யாருன்னா, ஊர்ல இது மாதிரி வித்தியாசமான பிரச்சனைகள் நடக்கும்போது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கணிச்சு சொல்லுவாங்க. அதனால ஊரே போய் தேவரம்மா கிட்ட இது மாதிரி கொலைகள் நடக்குது, எதனால நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, இந்த கொலையெல்லாம் பண்றது அந்த சாமி தான், சாமிக்கு ரத்த பசி எடுத்துருச்சு, அதனாலதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கொல்ல போகுது, நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு வர்றாங்க. அப்படி அந்த ஊருக்குள்ள ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பொண்ணுங்க எல்லாரையுமே தப்பா தான் பார்த்துட்டு இருக்கான். கூடவே அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, அவங்களையுமே அவன் தப்பா பாக்குறான். அப்ப வண்டியில ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு அந்த ஊர்ல ரங்காச்சாரி நாடகம் நடக்க போதான், அதனால எல்லாரும் தவறாம
தவறாம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி நைட்டு அந்த நாடகமும் ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நேரம் பொண்ணுங்களை தப்பா பார்த்துட்டு இருந்தான்ல அவனுமே அந்த நாடகத்துக்கு வந்திருக்கான். நாடகம் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்க சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க அந்த கிராமத்துல இருக்க ஒரு மருத்துவர். அந்த ஊர்லயே மந்தாகினின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் விழுந்துருவாங்க. சாமந்தி வந்து மந்தாகினி மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டதா அங்க பேசிட்டு இருக்காங்க. அதை இவன் கேட்டாரான். என்னது மந்தாகினி வந்துட்டாளா அப்படின்னு உடனே எந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ள போறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது. அப்படியே மரத்தை பொழந்துகிட்டு கடவுள் உருவத்துல யாரோ ஒருத்தவங்க அங்க வராங்க. வந்து இவனை படுக்க போட்டு அவன் வயிற்ற ரெண்டா கிழிச்சு குடலை உருவி போட்டுறாங்க. இதை ஒருத்தன் பாத்துறான். அவனுக்கு எப்படி தோணுதுன்னா கடவுளே நேரா வந்து இவனை கொலை பண்ற மாதிரி தான் தோணுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா இந்த கொலைய பார்த்தால அவன் சாமி சாமி சாமின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் நான் சாமியை பார்த்தேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இவனை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நம்ம சாமந்தி இப்ப மருந்து அரைச்சு கொண்டு வராங்க. இருங்க, நான் ஒன்னும் பைத்தியம்லாம் இல்ல, உண்மையிலேயே நான் கடவுளை பார்த்தேன், வாங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா ஆல்ரெடி போலீஸ்லாம் வந்து இந்த கொலை யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இவனும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நேத்து நான் பார்த்தேன், இவனை கொண்டு பார்த்தேன், நீ பாத்தியா யார் கொலை பண்ணா? அந்த சாமி தான் இறங்கி வந்து இவனை கொண்டுட்டு போனாரு அப்படின்னு இவன் சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாரும் ஆமா சாமி தான் கொலை பண்றாரு அப்படின்னு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா நம்ம விராட்டும் அவரோட பொன் குழந்தைய கூட்டிக்கிட்டு இப்ப தன்னோட ஃப்ரெண்டு பரத் வீட்டுக்கு வராரு. அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அந்த ரங்காச்சாரி நாடக குழுவை டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி நாடகத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம விராட் அவரோட குழந்தைய கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரு. இவரோட ஒய்ஃப் குண்டு அடிபட்டுச்சுல்ல அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. இவருக்குமே அன்னைக்கு காதுல பலமா அடிபட்டுருச்சு. அதுல இவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு. என்னன்னா மனுஷங்களால கேட்க முடியாத சத்தத்தை கூட இவரால கேட்க முடியும். ஆனா மனுஷனால கேட்கக்கூடிய ஒரு நார்மல் சவுண்டு கூட இவருக்கு ரொம்ப ஹை வால்யூம்ல கேட்கும். அதை அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த சின்ன பாப்பா இருக்குல்ல அதோட பேரு ஸ்வீட்டி பக்கத்துல வந்து இப்ப நான் எல்லாம் குறைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த சத்தத்தை இவரால கேட்க முடியல. காதை பொத்திக்கிட்டு அப்படியே தன்னோட பொண்ணையும் காப்பாத்தி கையில வச்சிருக்காரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சாமந்தி அங்க வந்துடுறாங்க. சாமந்தியை பார்த்த உடனே அந்த நாயெல்லாம் தெரிச்சு ஓடி போயிருது. என்ன சார் உங்க காதுல இருந்து ரத்தம் வருது? இல்ல என்னால இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்க முடியாது. அப்படியா? அதுக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு 4-5 இலைய பறிச்சு இந்தாங்க இதை காதுல வைங்க, காதுல வச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஆக்சுவலா நம்ம விராட் எதுக்காக குழந்தைய கூட்டிட்டு பரத் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா இன்னும் 2 வருஷம் மட்டும்தான் நம்ம விராட் உயிரோட இருப்பாரு. டாக்டரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸை தேடி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தன்னோட ஃப்ரெண்டையே தன்னோட குழந்தைய வளர்க்க சொல்லலாம் அப்படின்னு விட்டுட்டு போறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு நைட்டும் அங்க ரங்காச்சாரி நாடகம் நடக்க போகுது. அதனால இந்த பாப்பாவும் அப்பா நான் நாடகமே பார்த்ததில்ல, நாடகத்துக்கு போலாமான்னு சொல்லி கேக்குது. வேண்டாமா, அப்பாக்கு சத்தம் கேட்டா ஆகாது இல்ல, அவனுக்கு தானே பிரச்சனை, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பரத் அந்த பாப்பாவை நாடகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் நல்லா தான் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பரத்துக்கிட்ட போர்வையை பொத்திட்டு ஒருத்தன் வந்து என்னமோ சொல்லிட்டு போறான். அவன் சொல்லிட்டு போன உடனே இவர் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. இன்னொரு போலீஸ் கிட்ட பாப்பாவை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்குல்ல இவர் எங்க இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு கேமராவை எடுத்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகுது. வண்டியில போனவரு ஒரு கட்டத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேயே இறங்கிடுறாரு. இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவரை காட்டு பணிகள்லாம் சுத்தி வளைச்சிருது. அதுல இவர் கால் தவறி ஒரு குழியில விழுந்துடுறாரு. அந்த குழி புறாவே முள்ள குத்தி வச்சிருக்காங்க. சோ இவர் பாடி ஃபுல்லா முள்ளு குத்தி அவரால் கொஞ்சம் கூட அசையவே முடியல. இதையெல்லாம் அந்த பொண்ணு கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு அதையுமே யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. கேமரா அங்கேயே கீழே விழுந்துருது. ஆனா கேமரா இன்னும் ரெக்கார்ட்லயே தான் இருக்கு. இவர் மேல அப்படியே ஒரு பாம்பு ஊந்து வந்து அப்படியே ஒரு கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டு போட்டுருது. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஓபன் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஜீப் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம தாஸ் உட்காந்துருக்கான். இப்ப அவன் நல்லாவே வளர்ந்துட்டான். உள்ள இருக்க போலீஸ் ஓரமா போய் யூரின் போயிட்டு வந்து அவர் யூரின் ஷூல பட்டுருச்சு. அதனால இவனை கூப்பிட்டு டே இந்த யூரினை கழுவி விடுறா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு தான் மரியாதை கொடுக்கலன்னா சுத்தமா பிடிக்காதுல்ல. அங்க இருக்க ஒரு கோடாரி எடுத்து அந்த போலீஸை வெட்டி மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம பரத் செத்து போய் கிடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க நம்ம விராட் ஸ்வீட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நம்ம விராட் என்ன நினைச்சாரு, சாகரத்துக்குள்ள இவளுக்கு ஒரு அழகான குடும்பத்தை தேடி கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்ப பரத்துமே இறந்து போனதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கூடவே இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா இவரு அன்னைக்கு நைட்டு நல்லா குடிச்சிருந்ததுனால வழி தெரியாம போய் முள்ளுக்குள்ள விழுந்து தானாவே செத்து போயிட்டதா
பண்ணதா தான் அதுல போட்டிருக்கு. இதுல நம்ம ஸ்வீட்டிக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பொண்ணு தான் அன்னைக்கு நான் நாடகம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிச்சு. அதுக்காக தான் நம்ம பரத்தும் கூட்டிட்டு போனாரு. அப்படின்னா நம்மளால தான் பரத் அங்கிள் செத்துட்டாரோ அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பரத்துக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம். ஆனா அதுக்குள்ள இவரு செத்து போயிட்டாரு. இவங்க ஸ்வேதா கிட்ட போயிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. நம்ம விராட்டுக்கு இப்ப ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே இவனா தான் போய் அந்த முள்ளு செடிக்குள்ள விழுந்துட்டானா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு போலீஸ் கிட்ட பாப்பாவை பத்திரமா வீட்டுல விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாருல, அவர்கிட்ட போயிட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்காக அவன் திடீர்னு காட்டுக்குள்ள எந்திரிச்சு போனா சார், போர்வையை பொத்துட்டு எவனோ வந்து சார் கிட்ட என்னமோ சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிச்சு போனாரு. அப்படின்னா பரத் தானா சாகல, யாரோ அவனை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலைக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு நீ அன்னைக்கு நாடகத்துக்கு கூட்டிட்டு போனதுனால பரத் அங்கிள் சாகல அப்படின்னு என் பொண்ணுக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சாமந்தி அந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு ஏமா காட்டுக்குள்ள நீ மட்டும் தனியா நடந்து வர, இப்ப வேற நிறைய கொலைகள் நடக்குது, உனக்கு பயமா இல்ல? என் காட்டுக்குள்ள எனக்கு என்ன சார் பயம்? இதெல்லாம் சாமி பண்ணுதா மனுஷன் பண்றானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, அதனால என்ன சாவு நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால இவர் நேரா சுவாதி கிட்ட போயிட்டு, சுவாதி இங்க ஏதாவது ஒரு பெரிய கேஸ் எடுத்து இவன் ஹேண்டில் பண்ணானா, அது மூலமா இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இந்த கிராமத்துல பெரிய கேஸ்ன்னு எதுவுமே வராது. அப்படியே வந்தாலும் பரத்தோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் ரொம்ப சாஃப்ட், யாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொலை பண்ணதை சாமி தான் பண்ணாருன்னு பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருந்தான்ல, அவனுக்கிட்ட போயிட்டு டேய் கரெக்டா சொல்லு, உண்மையிலே சாமி தான் வந்து கொலை பண்ணாரா? ஆமா, 2 கண்ணால பார்த்தேன், சாமி தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு எந்த லீடுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படா சாமி வந்து கொலை பண்ணுன்னு இவர் குழம்பி போய் உட்காந்துருக்காரு. அந்த ஊர் தலைவர் இருக்காருல்ல, அவர் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க, நம்ம ஊர்ல அடுத்தடுத்து எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு எதுவுமே புரியல. ஆனா கூடிய சீக்கிரமே இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க, நைட்டு காட்டுக்குள்ள யாரும் தனியா போகாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் யாருமே எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இப்ப காலையில விடியும் போது யாரு செத்து போயிருப்பாங்களோன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இப்ப காலையில விடிஞ்சா ஒருத்தர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருந்தவரு எதையோ பார்த்து பயந்து போய் சைக்கிள் அங்கேயே போட்டுட்டு போய் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. என்னன்னு பார்த்தா மரத்துல ஒருத்தர் செத்து தொங்கிட்டு இருக்காரு. யாருன்னு இறக்கி பார்த்தா எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்னு ஊர் தலைவர் வந்து சொன்னார்ல, அவர் தான் இப்ப செத்து போயிருக்காரு. உடனே மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம காட்டுக்குள்ள போகலன்னாலும் சாமி ஊருக்குள்ள நம்மளை தேடி வந்து நம்மள கொலை பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விராட்டுக்கு கோவம் வந்துருது. எவன் அது கடவுள் அது இதுன்னு சொல்றது? கண்டிப்பா இதெல்லாம் கடவுள் வேஷம் போட்டு எவனோ தான் பண்றான், கூடிய சீக்கிரம் அவனை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பரத் சாகும்போது அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு கேமரா எடுத்துட்டு பின்னாடி ஓடி இருப்பாங்கல்ல, அவங்க இப்ப நம்ம சாமந்தி வீட்டுல இருக்காங்க. சாமந்தி அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப நம்ம விராட்டு அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாக்குறாரு. இப்பயுமே அவருக்கு எந்த லீடுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு போலீஸ் கிட்ட இவங்க எல்லாருக்கும் காமனா இருக்க விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? இவங்க எல்லாருக்கும் காமனா இருக்குது அந்த ஊர் மட்டும்தான் சார். இல்ல அந்த ஊரை தாண்டி இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு, அதுதான் என்னன்னு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் வெளியில வந்து நிக்கிறாங்க. அவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்ப அழுதுகிட்டே ஒரு விஷயத்த புலம்புறாங்க. என்னன்னா நாடகம் பார்க்க போறேன்னு போனவரு அப்படியே போயிட்டாரு, திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னதை இவர் கேட்ச் பண்ணிடுறாரு. அம்மாமா இப்ப என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நாடகம் பார்க்க போனாரு திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னேன். நாடகம்? ஆமா, இந்த நாடகம்லாம் போடுறது யாரு சார்? அவரோட பேரு ரங்காச்சாரி அப்படின்ட்டு நேரா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செத்து போனார்ல, அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா நாடகம் பார்த்துட்டு இருந்தாரா? ஆமா சார், நாடகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் செத்து போனாரு. அடுத்து இந்த ஊர்ல இது மாதிரி யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க எல்லா ஃபேமிலி கிட்டயுமே போய் விசாரிச்சா எல்லாருமே நாடகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் பொணமா தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா பரத்தும் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா நாடகத்துக்கு தான் போயிருக்கான். அப்படின்னா அந்த நாடகத்துல என்னதான் இருக்கு? ரங்காச்சாரியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு நேரா ரங்காச்சாரியோட வீட்டுக்கு போய் அவர் சட்டையை பிடிச்சு, யோ எதுக்கு அந்த கொலையெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, செத்து போன எல்லாருமே கடைசியா உன்னோட நாடகத்துக்கு தான் வந்திருக்காங்க. சார் அதுக்கும் அவங்க செத்ததுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுக்காக நாங்க எல்லாரும் கொலை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம எங்க நாடகத்துக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்டேஜில் இருந்தோம்னா எங்க கண்ணுக்கு தெரியறது வெறும் லைட்டு மட்டும்தான், கீழே யார் உட்காந்துருக்கான்னு கூட எங்களால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படியும் இன்னும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் போகலைன்னா
நாளைக்கு நைட்டும் நான் ஒரு நாடகம் போட போறேன், அங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி செகண்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப தேர்ட் எபிசோட ஓபன் பண்ணா நம்ம தாஸ் இருக்கான்ல, அவன் ஒரு 3 பேரை கொடூரமா வெட்டி கொண்டுட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப நமக்கு கேசவாவை காமிக்கிறாங்க. ஏப்பா கேசவா, ஊர்ல இருக்க எல்லாரும் இப்படி அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருக்காங்களே, இத பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? இத பத்தி நான் என்ன நினைக்கிறது? சாவு வந்தா எல்லாரும் ஒரு நாள் சாக தானே போறோம். அது சரிப்பா, ஆனா இன்னைக்கு நம்ம சாவு வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு தானே இருப்பாங்க. நீ வேண்டெல்லாம் தேவையில்ல, இன்னைக்கு நீ சாக மாட்ட. அப்படின்னா இன்னைக்கு யாரு சாக போறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? என் கணிப்பு கரெக்டா இருந்தா இன்னைக்கு அந்த துரை தான் சாக போறான் அப்படின்னு சொல்றாரு. வழக்கம் போல இன்னைக்கு நைட்டு ரெங்காச்சாரி நாடகம் தொடங்கிருச்சு. நம்ம விராட்டும் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் நாடகத்துல இருந்து பாதியிலே எந்திரிச்சு போறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் பத்திரமா போய் சேர்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வரிசையா போலீஸ் நிக்கிறாங்க. விராட்டு இன்னொரு போலீஸை கூப்பிட்டு, இந்த கூட்டத்துல உட்காந்துருக்க யாரோட கேரக்டரோ இல்ல ஸ்டேட்டஸோ இதுக்கு முன்னாடி செத்து பண்ணவங்களோட மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஒரு 3 பேரை காமிக்கிறாரு. சார், இவனுங்க 3 பேருமே இந்த ஊர்லயே ரொம்ப மோசமானவனுங்க. இதுக்கு முன்னாடி செத்து பண்ணவங்களுமே ரொம்ப மோசமானவனுங்க தான் சார், நம்ம பரத் சாரை தவிர. அப்படின்னா முக்கியமா இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஓகே? வழியில எதிர்பாராத விதமா ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவனுங்க 3 பேரும் தனித்தனியா வேற வேற திசையில கிளம்பி போறானுங்க. போலீஸும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. 2 பேரு இப்ப சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டானுங்க. வாக்கி டாக்கில இப்ப ஒரு போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாரு. சார், நான் துரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், ஆனா டக்குன்னு அவன் எங்கேயும் மிஸ் ஆயிட்டான் சார். அப்படியா, எந்த இடத்துல அப்படின்ட்டு உடனே இவர் அந்த இடத்த கிளம்பி போறாரு. யோ, எந்த பக்கம் மிஸ் பண்ண? சார், அவன் காட்டுக்குள்ளதான் சார் போனான். அப்பவா நம்மளும் போவோம். சார் வேணாம் சார், காட்டுக்குள்ள போக பயமா இருக்கு. யோ, நீ எல்லாம் ஒரு போலீஸா? நான் போறேன் அப்படின்னு இவர் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. உள்ள பார்த்தா துரை முட்டி போட்டு யாருக்கிட்டயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம விராட்டு பாத்துறாரு. ஆனா அந்த பக்கம் யார் நிக்கிறான்னு இவருக்கு கிளியரா தெரியல, மரம் மறைச்சிருக்கு. அந்த ஆள் என்ன சொல்றான், வா என் பக்கத்துல ஒரு 3 அடி வா அப்படின்னு சொன்ன உடனே துரையும் இப்ப 3 அடி முன்னாடி போறான். அவன் 3 அடி முன்னாடி வந்த உடனே டொம்முன்னு ஒரு மரம் வந்து விழுந்து துரை அங்கே நசுங்கி செத்து போயிடுறான். இத விராட்டு கண்ணால பாத்துறாரு. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆப்போசிட்ல நின்றுட்டு இருந்த ஆளை காணோம். அப்படியே வெளியில ஒரு போலீஸ் நின்றுட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட அந்த ஆள் வந்து கடவுள் மாதிரி அந்த போலீஸ ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு போறான். அப்படியே இப்ப விராட் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டரு கேமராவை அங்கேயே போட்டிருப்பாங்கல்ல, அந்த கேமராவை இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாளையில இருந்து இந்த போலீஸுமே என்ன சொல்றாரு, நம்ம ஊர்ல எல்லாரும் சாகிறதுக்கு காரணம் அந்த கடவுள் தான், நேத்து நைட்டு கடவுளை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இப்ப நமக்கு கேசவாவை காமிக்கிறாங்க. இவன் எப்படி கரெக்டா இன்னைக்கு நைட்டு துரை தான் சாவான் அப்படின்னு சொன்னாருன்னே புரியல. நம்ம விராட் இப்போ இன்னொரு போலீஸ் கிட்ட, இந்த காட்டுக்குள்ள கேமரா கிடந்துச்சு, இது யாரோட கேமரா? சார், நம்ம ஊருக்கு ரிப்போர்ட்டர் லீசா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துச்சு சார், இது அந்த பொண்ணோட கேமரா தான். கேமரா மட்டும் இருக்கு, அந்த பொண்ணு எங்க? பரத் சார் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நாங்க பார்க்கவே இல்லை சார். சரி, அவங்க எந்த கம்பெனில இருந்து வந்தாங்க? சார், பிஎன்சி நியூஸ்ன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு இவர் நேரா அந்த கம்பெனிக்கே கால் பண்றாரு. உங்க கம்பெனில இருந்து லீசான்னு யாராவது ஒரு பொண்ணு அரக்கு கிராமத்துக்கு வந்தாங்களா? ஆமா சார், ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுக்க போறேன்னு அந்த பொண்ணு கிளம்பி போனா. லாஸ்ட் 1 வீக்கா அவகிட்ட இருந்து எந்த காலுமே வரல. அவளுக்கு என்ன சார் ஆச்சு? அப்படியா, அவங்க இன்னும் அங்க வந்து ரீச் ஆகலையா? இல்ல சார், இங்க வரல. அவளுக்கு என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை வச்சிடறாரு. கட் பண்ணா இப்ப நமக்கு லீசாவா காமிக்கிறாங்க. அவங்க டக்குன்னு கண்ணை முழிச்சு உட்காடுறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா அவங்க இப்ப சாமந்தி வீட்டுல இருக்காங்க. நம்ம எப்படி இங்க வந்தோடனே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. நம்ம விராட் என்ன பண்றாரு, ரெங்காச்சாரி நாடக குழு மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்து அடி வெளுன்னு வெளுக்கிறாரு. டேய், எதுக்குடா கொன்னீங்க? எதுக்கு என் நண்பன் பரத்தை கொன்னீங்க? அவனுக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம்டா. அவன் உங்களுக்கு எல்லாம் என்னடா பண்ணா? உண்மையை சொல்லுங்க, எதுக்காக அந்த கொலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆக்சுவலா இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐயாரு நம்ம பரத். இப்ப அவர் இறந்ததுனால புதுசா ஒரு ஆபீசர் வராரு. அவர் வந்து, ஏண்டா என் ஸ்டேஷன்ல நீ எப்படி விசாரிக்கலாம்? நீ என்ன இப்ப போலீஸா இருக்கியா? இல்ல கிளம்பு, ஸ்டேஷன் விட்டு கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. நம்ம லீசா இருக்காங்கல்ல, அவங்க தப்பிச்சு இப்ப காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேமராவை இங்க தானே எங்கேயோ விட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தா கேமராவை காணோம், ஆனா கேசட் மட்டும் இருக்கு. ஓகே, இதுல தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேசட் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம விராட்டால ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க முடியாது, ஆனா வீட்டுல போய் மிரட்டலாம் அப்படின்னு நேரா ரங்கச்சாரியோட வீட்டுக்கு போயிட்டு, இங்க பாரு, அவன் ஒரு 5 அடி இருப்பான், நல்லா கலரா இருப்பான், ஆனா இப்ப அவன் அந்த கூட்டத்திலே இல்ல. இனிமே நீங்க யாரையுமே கொலை பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி யாரையாவது கொலை பண்ணணும்னு நினைச்சீங்க, என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி 3rd எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப 4th எபிசோட ஓபன் பண்ணா அந்த நாடக குழுல இருக்க எல்லாருமே அந்த ஐயா கிட்ட வந்து, ஐயா கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம், ஏன்னா போலீஸ் இப்ப நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நிறுத்தணும்? அப்படி இதெல்லாம் நிறுத்தணும்னா என்னோட வைதகி திரும்ப வரணும். வர முடியுமா? முடியாது
வந்ததில்ல அப்படின்னா என்னாலையும் இதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. வைதேகி யாருன்னா இவரோட பேத்தி. இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வைதேகிய சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த தாத்தா தான் சின்ன வயசுல இருந்தே தன்னோட பேத்திய வளர்த்திருக்காரு. நல்லா படிக்க வைக்கிறாரு, வெளியூருக்கும் அனுப்பி படிக்க வைக்கிறாரு. நல்லா படிச்சுட்டு இப்ப ஒரு டாக்டரா திரும்பவும் அவங்க இந்த கிராமத்துக்கே வந்திருக்காங்க. வந்த உடனே நேரா தாத்தாவை கூட வந்து பார்க்காம அந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பெருசா காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஊர்ல இருக்க மக்கள் என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால இலவசமாவே மருத்துவம் பாக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சாமந்திக்கு போட்டியா ஒருத்தி வந்துட்டாப்பா அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம சாமந்தியும் வைதேகியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். வைதேகி திரும்பவும் இந்த ஊருக்கு வந்ததுல சாமந்திக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அப்படி நைட்டு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம வைதேகி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு 2 பேர் வந்து கேசவாவோட அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால உடனே வைதேகியை எங்க கூட அமுச்சு வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறீங்க, அவ தூங்கிட்டாமா, காலையில அமுச்சு விடுறேன் போங்க அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி எந்திரிச்சு வந்து, தாத்தா டாக்டர்ஸுக்கெல்லாம் டைமிங் கிடையாது, எப்ப கூப்பிட்டாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேசவாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் அவங்க அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டா கேசவாவும் வந்துடுறாரு. அவருக்கு நம்ம வைதேகியை பார்த்ததுல இருந்து அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிருது. எப்படியாவது அடையணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நைட்டு தூங்கலான்னு தூங்க போனா இவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. வைதேகியோட முகம் மட்டும்தான் இவர் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அடுத்த நாள் நம்ம வைதேகியும் தாத்தாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பயங்கரமா மழை வந்துருது. அந்த வழியா கரெக்டா நம்ம கேசவாவும் கார்ல வராரு. தாத்தா கேசவா கிட்ட, எப்பா இந்த வழியா நடந்து வந்தோம், மழை வந்துருச்சு, கொஞ்சம் எங்க வீட்டுல இறக்கி விட்டுறியா அப்படின்னு அவரும் ஏறுங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வைதேகி உள்ள ஏறிடுறாங்க. தாத்தா ஏற போகும்போது தாத்தாவை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க. நேரா கேசவா வைதேகியை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு நம்ம வைதேகியை ரேப் பண்ணிடுறாரு. இப்ப தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஊர் தலைவர்கிட்ட போய் உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அவரும் நேரா கிளம்பி இப்ப கேசவாவோட வீட்டுக்கு வராரு. அவரு வந்து வைதேகியை பார்த்துட்டு, இதுதான் பொண்ணா? ஆமா. உங்களை பத்தி தெரியாம அந்த ஆளு உங்ககிட்டே உதவி கேட்டானா? ஆமா. என்னை பத்தி அந்த கிழவனுக்கு முழுசா தெரியல அப்படின்னு இவரும் ரேப் பண்ணிடுறாரு. அப்படியே கார்ல ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கேசவாவோட ஆளுங்க எல்லாருமே நம்ம வைதேகியை ரேப் பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ல நம்ம வைதேகியை கூட்டிட்டு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நடு ரோட்லயே போட்டுட்டு போயிடுறானுங்க. அங்க கொஞ்சம் ஊர் மக்களும் கூடிடுறாங்க. இப்ப வைதேகி என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா நான் பொழைக்க மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் எப்படி செத்தேன்னு இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊருக்கு இதுக்கப்புறம் டாக்டர்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க. அப்படி வராம போயிட்டாங்கன்னா அந்த நாய்ங்க பண்ண தப்புக்கு நம்ம ஊர்ல இருக்க மக்கள் யாருக்குமே மருத்துவம் கிடைக்காம போயிடும். அதனால என் சாவை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு நம்ம வைதேகி செத்து போயிடுறாங்க. கட் பண்ணி இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா, இப்ப சொல்லுங்க, போலீஸ்க்கு பயந்து நம்ம இதெல்லாம் நிறுத்தணுமா? இல்ல, நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம வைதேகியை இப்படி பண்ண யாரையுமே நம்ம உயிரோட விடவே கூடாது, அவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு மறுபடியும் சபதம் எடுக்கிறாங்க. நம்ம சுவாதி விராட் கிட்ட வந்து, பரத் தானா சாகல, யாரோ கொலை பண்ணாங்கன்னு சொன்னல, அப்படின்னா அவனை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. இங்க பாரு சுவாதி, நான் இன்னமும் இங்க ஏன் இருக்கேன்னா பரத்தை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா இன்னைக்கு நைட்டும் ரங்கச்சாரி நாடகம் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. கேசவா கிட்ட ஒருத்தர் வந்து, ஏப்பா நீ சொன்ன மாதிரியே அன்னைக்கு துரை செத்து போயிட்டான் அப்படின்னா இன்னைக்கு யாரு கரெக்டா சொல்லு? இன்னைக்கு வேற யாரும் இல்ல, நான் தான், நானே அந்த நாடகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்படி இப்ப நமக்கு லீசாவை காமிக்கிறாங்க. அவங்க காட்டுக்குள்ள இருந்து கேசட் எடுத்துட்டு போனாங்கல்ல, அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. கட் பண்ணா இன்னைக்கு நைட்டு நாடகம் தொடங்கிருச்சு. நம்ம கேசவா, புதுசா வந்த எஸ்ஐ, விராட் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஒரு வழியா இப்ப நாடகமும் முடிஞ்சிருது. அந்த எஸ்ஐ இருக்காருல்ல, அவர் வந்து, இங்க பாருங்க, நாடகத்துல இன்னைக்கு நடிச்ச யாருமே இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, இன்னைக்கு நைட்டு எப்படி சாவு விழுகுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அங்கேயே உட்கார வச்சிடறாரு. அப்படியே இப்ப காலையில விடிஞ்சா கேசவா அந்த தாத்தா கிட்ட, இன்னைக்கு கொல்ல முடியல போல, அடுத்த நாடகங்கன்னு சொல்லுங்க, அங்கேயே வந்து நான் தைரியமா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் வந்து, ஐயா ஊருக்குள்ள ஒருத்தன் செத்து போயிட்டாயா அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இவங்க தான் கொலையெல்லாம் பண்றதுன்னு நினைச்சா இவங்க இங்கேதான் இருக்காங்க. அப்ப இந்த கொலையெல்லாம் பண்றது யாருன்னு மறுபடியும் எல்லாரும் குழம்புறாங்க. நம்ம வீராட் தான் போய் ஃபர்ஸ்ட் அந்த செத்து போன ஆளை பாக்குறாரு. அப்படியே காட்டுக்குள்ள ரத்த கரை போறதையும் இவர் பார்த்திருக்காரு. அதனால குடுகுடுன்னு இப்ப காட்டுக்குள்ள ஓடி போறாரு. இவர் ஓடிட்டு இருக்கும் போதே சைட்ல யாரோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. அதனால இவரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கடவுள் போடுற எல்லா விஷயமுமே அங்க இருக்கு. டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் கரெக்டா வந்து நிக்கிறான்.
ஏய் யாரா நீ? அப்ப இந்த கொலையெல்லாம் நீதான் பண்றியா? உனக்கும் அந்த நாடக குரூப்புக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுடா, மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு தான் சத்தம்னா ஆகாதுல்ல, அதனால இவன் பயங்கரமா சத்தம் பண்றான். அத நம்ம விராட்டால தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் கால் மேலேயே கட்டையெல்லாம் விழுந்துருது. அவரால் அசையவே முடியல. இப்ப சொல்லவா நான் யாருன்னு? நான் தாண்டா கடவுள் அப்படின்னு கடவுள் மாதிரியே நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி 4th எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப 5th எபிசோட ஓபன் பண்ணா அப்படியே கதை கண்டினியூ ஆகுது. அப்படியே இப்ப நமக்கு இவனோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவன் வேற யாரும் இல்ல, இவன் தான் அந்த தாசு. அப்படியே கதை 1982க்கு நகருது. அப்ப நம்ம தாசு சின்ன பிள்ளையா இருக்கான். இவனுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கிடையாது. இப்ப ஒரு கடையில டீ வாங்கலான்னு போய் உட்காடுறாங்க. ஆனா இவங்கள யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டீ வாங்க வந்த கடைக்கு நாங்க யாருமே டீ குடிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்கள தள்ளியே வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கீழ் ஜாதியா, அதனால சரி பொழைச்சு போ அப்படின்னு அவரும் டீயே கொடுக்கறாரு. அதுக்கு பதிலுக்கு அவங்க காசு கொடுத்தா, சி உன் கையில இருந்தெல்லாம் யாரு காசு வாங்குவா, போ எந்திரிச்சு போ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நேரா நம்ம தாசை கொண்டு போய் இப்ப ஸ்கூல்ல விட்டுட்டு வராங்க. இவனை பெஞ்சில எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க, இவனை மட்டும் தனியா கீழே தான் உட்கார வைப்பாங்க. நம்ம தாசுக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. இவனும் இப்ப ஒருத்தர்கிட்ட கேக்குறான், ஏன் எங்க 2 பேரையும் எல்லாருமே தள்ளியே வைக்கிறாங்க? டீ கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ல என்ன பெஞ்சில உட்கார விட மாட்டேங்கிறாங்க, கிணத்துல தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் இல்ல கோயிலுக்குள்ள கூட எங்களை வரக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. டேய் இங்க பாரு, கடவுள் நம்ம தலையெழுத்த இப்படிதான் எழுதியிருக்காரு, இந்த ஜென்மத்துல நம்ம இப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதை இவனால ஏத்துக்கவே முடியல. ஏன் கடவுள் நமக்கு இப்படி எழுதினாரு? நான் கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னு தூக்கத்துல எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு, டேய் எந்திரிடா, உனக்கு என்ன, கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே. இவனுங்க என்ன சொல்றது, நம்ம கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு? நீ போடா, நீ உள்ள போய் கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இவனை மட்டும் உள்ள அனுப்புறாங்க. இவன் உள்ள போய் சாமியை பார்த்த உடனே இவனுக்கு சாமி வந்துருது. அங்க இங்கன்னு ஆடும்போது தெரியாதனமா மணியை அடிச்சிடறான். ஏய் இந்த நேரத்துல எவன்டா கோயிலுக்குள்ள போனது அப்படின்னு ஊர் ஆளுங்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு இவங்க அம்மா டக்குன்னு உள்ள வந்து அவனை வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை ஊர் மக்கள் பாத்துறாங்க. அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாரும் கோவமா தாசோட அம்மா வீட்டுக்கு வராங்க. என்னன்னா அம்மனோட மூக்குத்தியே காணாமா. கடைசியா கோயிலுக்குள்ள இவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க அப்படின்றத ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால நேரா இவங்க வீட்டுக்கு வந்து தாசோட அம்மா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கரெக்டா தாசுமே இப்ப ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். இவங்க அம்மாவை அடிச்சிட்டு இருக்கத பாக்குறான். அவன் வந்து அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இவனுங்க கேட்கவே இல்லை. அப்படியே அடிச்சு அடிச்சு ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவோட தலை போய் ஒரு கல்லுல மோதி அவங்க அங்கேயே செத்தும் போயிடுறாங்க. செத்ததுக்கு அப்புறமும் அவனுங்க சும்மா விடல. அவன் மூக்குத்தி எடுத்திருந்தா கண்டிப்பா ஜாக்கெட்டுக்குள்ளதான் வச்சிருப்பா, புடவைய உருவங்கடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாசுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கிட்டு ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சு அவங்க வீட்லயே ஒரு சுத்தியல் இருக்கு, அந்த சுத்தியலாலேயே அவன் மண்டையில அடிச்சு அடிச்சு அந்த ஆளை அங்கேயே கொண்டு போட்டுறான். இந்த கேஸுக்காக தான் அவன் ஜெயிலுக்கும் போயிருக்கான். கட் பண்ணி இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, கீழ் ஜாதியில பிறந்தது எங்களோட தப்பா? அந்த ஒரு காரணத்துக்காக எங்க அம்மாவை அடிச்சே கொண்டாங்க. சரி உங்க அம்மாவை கொன்னதுக்கு நீ ஒருத்தனை கொண்டுட்டல, அதோட நிறுத்த வேண்டியதானே? இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த ஊர் மக்களை நீ கொண்டுகிட்டு இருக்க? பின்ன 2வது தடவை என் அம்மாவை கொன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? அதனாலதான் இந்த கொலைகள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இவன் ஜெயில இருந்து வந்த உடனேயே இவங்க அம்மா சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். இதுல மிச்சம் இருக்க ஒரே ஆளு அந்த கடவுள் மட்டும்தான். அந்த கடவுளையும் கொல்லலான்னு இப்ப ஒரு கோயிலுக்குள்ள போறான். அங்க பார்த்தா கடவுள் வேஷம் போட்டுட்டு நம்ம ரெங்கச்சாரி ஐயா தான் நிக்கிறாரு. இவனுக்கு தான் சாமியை பார்த்த உடனே சாமி வந்துடும்ல, இப்ப அவரை பார்த்த உடனேயும் இவனுக்கு சாமி வந்துருது. சாமி ஆடி முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளேயே மயங்கி விழுந்துடுறான். இவன் ஒரு கீழ் ஜாதி பையன் அப்படின்னு சொல்லி இவனை யாருமே தொடக்கூட இல்ல. இந்த ஐயா தான் கூட்டிட்டு வந்து ஒரு குளத்து பக்கத்துல இப்ப படுக்க வச்சிருக்காரு. அப்படியே தண்ணியை தெளிச்சு அவனை எழுப்பியும் விடுறாரு. அவன் எந்திரிச்ச உடனே என்ன கடவுளாக்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். கடவுளாக்கணுமா? எதுக்கு உன்ன கடவுளாக்கணும்? எனக்கு மரியாதை வேணும். சின்ன வயசுல இருந்து எனக்கும் எங்க அம்மாக்கும் மரியாதை கிடைச்சதே இல்ல. நேத்து நீங்க கடவுள் வேஷம் போட்டிருந்தப்ப உங்களை பார்த்தேன். ஊர் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவ்வளவு மரியாதை பண்ணாங்க. அப்படின்னா என்னையே கடவுளாக்குங்க, எனக்கும் மரியாதை கிடைக்கும். டேய் மரியாதைங்கிறது அந்த வேஷத்துக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கிற மரியாதை கிடையாது. அப்படின்னா நான் அந்த வேஷத்தை போட்டாலும் எனக்கு மரியாதை கிடைக்கும்ல? நீ அந்த வேஷத்தை போட்டாலும் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா மரியாதைக்காக கடவுள் வேஷம் போடணும்னு நினைக்கிறல்ல, உன்னை நான் போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
ஆனா இவன் விடாம திருப்பி திருப்பி போய் அந்த தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அவரும் ஒரு கட்டத்துல இவனை கண்டுக்காம போக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் வைதேகி கிட்ட வந்து, இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொன்னா உங்க தாத்தா கண்டிப்பா கேட்பாங்கல்ல, நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவன் கதை எல்லாத்தையும் சொன்ன உடனே வைதேகிக்கும் இப்ப மனசு கேட்கல. சரி, நான் தாத்தா கிட்ட பேசுறேன், நீ எப்போதுமே இனிமே எங்க கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட கண்ணுக்கு நம்ம வைதேகி தன்னோட அம்மாவை தெரிய ஆரம்பிக்கிறாங்க. வைதேகியும் அவனை நேரா இப்ப தாத்தா கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு, தாத்தா இவனுக்கு யாருமே இல்ல தாத்தா, நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு பேத்தி கேட்ட உடனே அவரால் மறுக்கவே முடியல. சரி வா, எங்க கூடயே இரு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு. அப்படி இவங்க கூடயே இவன் வாழவும் ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் தாஸ் தாத்தா கிட்ட வந்து, இன்னைக்கு எங்க அம்மா இறந்த நாள், அதனால என்னோட ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான். வைதேகியுமே போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் தன்னோட அம்மா சமாதி கிட்ட போயிட்டு, அம்மா இப்பெல்லாம் என்ன எல்லாரும் மரியாதையா நடத்துறாங்கம்மா, சின்ன வயசுலலாம் நம்மளை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்கல்ல, இப்ப நான் எந்நேரமும் கோயிலுக்குள்ளேயே தாம்மா இருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னை பாக்குற மாதிரியே இருக்குமா எனக்கு வைதேகியை பார்க்கும்போது. சரிம்மா, நேரம் ஆச்சு, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளம்பி வரான். அப்பதான் நம்ம வைதேகி செத்து போய் கிடக்கிறத இவன் பாக்குறான். நேரா தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா வைதேகி இப்படி பண்ணது யாரு, நீ என்ன மட்டும் கடவுள் ஆக்குனேன்னு வை, கடவுள் ரூபத்திலே போய் இதுக்கு யார காரணமோ அவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சாமந்தியுமே வந்து, ஆமா தாத்தா, அவங்க யாரையுமே நம்ம உயிரோட விடவே கூடாது, நீ தாச மட்டும் கடவுள் ஆக்கு, மிச்சதெல்லாம் தாஸ் பார்த்துப்பான், எனக்கும் இந்த காட்டுல எல்லா வழியுமே தெரியும், நான் உனக்கு உதவியா இருப்பேன், இவனை கடவுள் ஆக்கு தாத்தா அப்படின்னு கேட்ட உடனே தான் இவனையுமே தாத்தா கடவுள் ஆக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்குள்ள இவன் கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் ஒரே ஒருத்தன் அந்த கேசவன் மட்டும் மிச்சம் இருக்கான். அவனை கொண்டுட்டேன்னா என் கணக்கு தீந்துரும். சரி, இவங்கெல்லாம் தப்பு பண்ணவங்க, அதனால கொன்னேன். என் ஃப்ரெண்டு பரத் என்னடா பண்ணா, அவன் எதுக்காக கொன்ன, அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லி உடுக்கை எடுத்து பயங்கரமா அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப காலையில விடிஞ்சா நம்ம சாமந்தி நேரா வந்து நம்ம வீராட்ட எழுப்பி விடுறாங்க. அப்படி அவர் காலில் கட்டையெல்லாம் விழுந்துருந்துச்சுல்ல, அதையுமே இப்ப எடுத்து விட்டுறாங்க. அப்படின்னா உனக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு சார் சொல்லணும், தாசு அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீங்களும் அதை தடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்துடுறாரு. அந்த நாடக குரூப்புமே இன்னைக்கு தான் நம்ம போடுற கடைசி நாடகம், கல்கி நாடகம், இன்னைக்கு அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி 5th எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்ப கிளைமேக்ஸ் எபிசோட ஓபன் பண்ணா நம்ம வீராட் நேரா தாத்தா கிட்ட வந்து, என்னால நம்பவே முடியல, நாடகம் நடிக்கிற நீங்க இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க, சரி பண்ணது பண்ணிட்டீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிருங்க, அந்த கேசவாக்கு சட்டத்து மூலமா நான் தண்டனை வாங்கி கொடுக்கறேன், தண்டனையை நாங்களே கொடுத்துக்கிறோம், இன்னைக்கு பகல்ல நாங்க ஒரு நாடகத்தை நடத்த போறோம், அங்கேயே அவனுக்கு சமாதியும் கட்டுவோம், முடிஞ்சா நீ தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி பட்ட பகல்ல இப்ப நாடகம் தொடங்கிருச்சு. வழக்கம் போல கேசவா, அந்த எஸ்ஐ, விராட்டு, ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே கூடியிருக்காங்க. பகல்லையே சமாதியை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்படி கொலை பண்ண போறாருன்னே தெரியல. கொஞ்ச நேரம் நாடகம் நடந்துகிட்டே இருக்கும்போது தாஸ் இருக்கான்ல, ஒரு பெரிய கத்தி எடுத்து கேசவாவோட தலையை வெட்டுறதுக்கு வரான். ஆனா கரெக்டா எஸ்ஐ இவன் வர்றதை பார்த்துட்டு கேசவாவோட தலையை பிடிச்சு கீழே குனிய வச்சிடறாரு. அதனால கேசவா மிஸ் ஆயிடுறான். தாஸ் தப்பிச்சு இப்ப காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். எஸ்ஐயும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாரு. பின்னாடி நம்ம விராட்டும் போறாரு. இப்படி துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம எஸ்ஐயால ஓட முடியல. அதனால என்ன பண்ணிடுறாரு, துப்பாக்கி எடுத்து தாஸ சுட்டுறாரு. ஆனா அவன் மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப 2வது முறை சுடலான்னு போகும்போது மரத்து மேல இருந்து சாமந்தி வந்து போலீஸா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கத்தி எடுத்து எஸ்ஐய குத்தலான்னு போறப்ப கரெக்டா நம்ம வீராட் வந்து பிடிச்சிடுறாரு. சாமந்தி வேணாம், சொன்னா கேளு, நீ ஒரு கொலையாளியா மாறிட வேணாம், சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தாஸ் வந்து எஸ்ஐயோட குறவலைய கடிச்சு துப்பிடுறான். அவர் அங்கேயே செத்து போயிடுறாரு. அவரை கொன்னுட்டு தாஸ் வந்து முடியாம இப்ப வீராட்டோட மடியில படுத்துக்கிறான். வைதேகி மேல கை வச்ச எல்லாரையும் நான் கொன்னுட்டேன், அந்த கேசவனை தவிர. வைதேகிக்கு நடந்த கொடுமை இனிமே எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கவே கூடாது, உனக்கும் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குல்ல, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். கட் பண்ணா நம்ம தாத்தாவும் குரூப்பும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க ஊரை காலி பண்ணிட்டு மாட்டு வண்டியில கிளம்புறாங்க. எதுக்கு பார்த்தா கரெக்டா கேசவனு வரான். அவன் இவங்களை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே போறான். கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாடுறா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது குதிரையில ஒருத்தர் வந்து கேசவனோட தலைய துண்டா வெட்டிடுறாரு. தலை மட்டும் பறந்து வந்து இப்ப மாட்டு வண்டியில விழுகுது. இப்பதான் யாரு வெட்டினதுன்னு காமிக்கிறாங்க. வெட்டினது நம்ம விராட்டு தான். அவரு
அவரு ஊர் மக்கள் கிட்ட இருந்து தாஸ் செத்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த மறைச்சு இவர் இப்ப ஒரு கொலைய பண்ணிருக்காரு. இது மூலமா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கடவுள் தான்ப்பா கொலை பண்ணுது அப்படின்னு முழுசா நம்பிடுவாங்க. அதனால எவனுக்குமே இதுக்கப்புறம் பொண்ணுங்க மேல கையே வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதனாலதான் இவரே களத்துல இறங்கி கேசவனை கொலை பண்ணிட்டாரு. இப்ப நம்ம வீராட்டுமே 2 வருஷத்துல செத்து போயிருவாருல்ல, இவரோட குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபேமிலிய பார்க்கணும். இவர் பார்த்த ஃபேமிலி தான் இந்த தாத்தாவோட ஃபேமிலி. இனிமே என்னோட பொண்ணு தான் உங்களோட வைதேகி. இவளை இனிமே நீங்க தான் பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. நம்ம ஸ்வீட்டியுமே இப்ப அந்த மாட்டு வண்டியில தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாத்துலயும் புரியாத புதிரா இருக்க ஒரே ஒரு விஷயம், பரத் எதுக்காக செத்தாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். இத நம்ம விராட் போட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டா லீசா அங்க வராங்க. சார், உங்களை தேடி நான் ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். பரத் சார் எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியும். இந்த கேசட்டை போட்டு பாருங்க அப்படின்னு அவங்களும் போட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா பரத்தை கொலை பண்ணது யாருன்னா உண்மையான கடவுளே வந்துதான் பரத்தை கொலை பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு கடவுளே நேரா வந்து பரத்தை கொலை பண்ணணும்? பரத்துக்கும் வைதேகிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கேசவா வைதேகிய கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ரங்கச்சாரி ஐயா வந்து முதன்னு பரத்துக்கிட்ட தான் உதவி கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல இவங்க போன்ல பேசிட்டு இருக்கப்ப எஸ்ஐ ஐயான்னு சொல்லி ஒருத்தர் கத்திருப்பாருல்ல, அது வேற யாரும் இல்ல, ரங்கச்சாரி ஐயா தான். அவர் வந்து இது மாதிரி கேசவன் என் பேத்தியை கடத்திட்டு போயிட்டான், தயவு செஞ்சு வாங்கலன்னு சொல்லி இவரை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்காரு. என்னது கேசவனா? ஐயோ, அவனோட வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வேற, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி உதவி பண்ண மறுத்திருக்காரு. இதையெல்லாம் சுவாதி கேட்டுட்டு தப்பு பண்ண அவங்களையே கடவுள் நேர்ல வந்து தண்டனை கொடுக்கல. ஆனா உதவி பண்ண மறுத்த பரத்தை எதுக்காக கடவுள் நேரடியா வந்து கொல்லணும்? தப்பு செஞ்சவங்களை கூட கடவுள் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த தப்பு நடக்கும்போது அந்த தப்ப நடக்க விடாம பண்ற சக்தி உங்ககிட்ட இருந்தோ நீங்க அந்த உதவிய பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அதை கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. அதனாலதான் கடவுளே நேரடியா வந்து பரத்தை கொலை பண்ணியிருக்காரு. கட் பண்ணி இப்ப நமக்கு தேவரம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அந்த சாமியோட ஆட்டம் அடங்கல அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி இந்த மொத்த வெப் சீரிஸையும் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.